Good morning to all. I am taking about analytical number theory class. எல்லாம் படிச்சிட்டிங்களா? கடந்த இதெல்லாம் எழுதிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டேக் பண்ணக்கூடியது ஆவரேஜ் ஆர்டர் ஆஃப் பை ஆஃப் என். ஆவரேஜ் டிவைஸர் பார்த்தோம். சிக்மா ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் போட்டு டி பவர் ஆல்ஃபான்னு போட்டோம் இல்லையா? அதே போல் ஆவரேஜ் ஆர்டர் ஆஃப் பை ஆஃப் என்னன்னு பார்க்க போகிறோம். The ascetic formula for the partial sum of Euler tangent involves the sum of the series summation n equal to 1 to infinity mu of n divided by n square. mu of divided by n square இருக்கா? யாருக்குன்னா நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? இப்போது சம்மேஷன் ஆஃப் த சீரீஸ் இதெல்லாம் சும்மா ஒரு 1 மார்க் சம்ஸுக்கு தான் பார்க்க போகிறோம். சீட்டா ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்தேன் நான்? பை ஸ்கொயர் டிவைடட் பை 6ன்னு கொடுத்தேன் இல்லையா? அப்போ சம்மேஷன் n ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி mu of n by n square ஈக்குவல் டு 1 by சீட்டா ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு பை ஸ்கொயர் பை 6. அந்த 6 மேலே போயிருக்கு இல்லையா? சரி, 6 by பை ஸ்கொயர்னு கிடைக்குது. Assuming this result, for the time being, we have summation n less than or equal to x mu of n by n square equal to, இப்போ n less than or equal to xன்னு இருக்குது இல்லையா? எப்படி எழுதலாம்? n is equal to 1 எழுதலாம், n is greater than xன்னு எழுதலாம். இந்த ரெண்டாட்டு பிரிக்கலாம் இல்லையா? பிரித்து நம்ம கொடுத்துருக்கோம். சம்மேஷன் n equal to 1 to infinity mu of n by n ஸ்கொயர்னா 6 by பை ஸ்கொயர்னு கொடுக்குறோம். ஆனால் இதுக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா பிக் ஓ ஆஃப் சம்மேஷன் n greater than xn mu of n by n ஸ்கொயர், அதை வந்து இந்த பிக் ஓ ஆஃப் 1 by n ஸ்கொயர்னு நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கு தான் என்னது பை ஆஃப் n. ஓகே, இனி ஒரு ஃபார்முலா இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது பாரு, தியரம் இருக்குது. வி ஹேவ் எக்ஸு கிரேட்டர் தென் 1 பெருசாக இருக்கணும். சம்மேஷன் n less than or equal to x pi of n is equal to 3 by pi square x square plus big O of x by x into log x. So the average order of pi of n is 3n by n square. This is important. Prove that modern படிச்சுக்கோங்க. Prove that the average order of pi of n தான் என்னது அப்படின்னு நீங்கள் ப்ரூஃப் பண்ணலாம். சம்மேஷன் ஆஃப் பை ஆஃப் என்னோட ஃபார்முலா 3 by பை ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிக் ஓ ஆஃப் எக்ஸ் இன்டு லாக் எக்ஸ். வாட் இஸ் பை ஆஃப் என்? பை ஆஃப் என்ன நம்மளோட ஆயிலர் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் செகண்ட் யூனிட்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. பை ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் போட்டு டி டிவைட்ஸ் என்ன mu of d into pi of n by d தெரியும் இல்லை? summation d divides n mu of d into n by d. next இப்போது நம்மளோட take summation on both sides, ரெண்டு பக்கமும் summation கொடுக்கணும். summation n less than x less than or equal to x pi of n is equal to summation n less than or equal to x summation d by n mu of d into n by dன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு சம்மேஷன் அந்த இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எடுத்துக்கலாம். n by dனா நம்மளுக்கு என்ன கொடுத்தோம்? d by nனா வந்து q வச்சு கொடுத்தோம் இல்லை? n is equal to qdன்னு கொடுத்தோம் இல்லையா? அதை வந்து கம்பைன் பண்ணி எழுதுறோம். qd q d qd less than or equal to x mu of d into q n by dயை நம்ம qன்னு எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு ரெண்டு சம்மேஷனையும் தனித்தனியாக நம்ம பிரிக்கிறோம். சம்மேஷன் டி லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் மியூ ஆஃப் டி இன்டு சம்மேஷன் கியூ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் பை டி இன்டு கியூன்னு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு சம்மேஷன் ஆஃப் மியூ டியை நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம். இந்த இருக்குல்ல, இந்த டேர்ம் இருக்குல்ல, சம்மேஷன் ஆஃப் டி கியூ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் பை டி இன்டு கியூவை வந்து நம்ம பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோன்னா அந்த கியூனா எக்ஸ் பை டின்னு இருக்குது. அப்போ நம்மளுக்கு இந்த ஒரு ஃபார்முலா இருக்குது, q பவர் ஆல்ஃபா ப்ளஸ் 1 பை ஆல்ஃபா ப்ளஸ் 1 இன்டெக்ரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் n இருந்தால் எக்ஸ் பவர் n ப்ளஸ் 1 பை n ப்ளஸ் 1 நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம பிரிக்கிறோம். 1 by 2 இன்ட்டு
x by d the whole square plus big O of x by d ன்னு கொடுக்குறோம் சரியா. நெக்ஸ்ட் பிளேஸில் 1 by x ஸ்கொயர் வெளியே எடுத்துகிட்டு summation of mu of d divided by d ஸ்கொயர் plus big O of x into summation d less than or equal to x into 1 by d. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஏற்கனவே 1 by dக்கு நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா. என்னது ஃபார்முலா தெரியும், இதுக்கு முன்னாடி நம்ம இது பண்ணியிருக்கோம். x into log x plus c plus big O of 1 by xன்னு பிரிக்கிறோம் இல்லையா. அதை பிரிச்சுட்டு நெக்ஸ்ட்டு mu of dக்கு நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா. mu of d divided by 6 ஸ்கொயர் அந்த தியரத்தின்படி இங்கே நான் பிரிக்கேன். 6 divided by pi ஸ்கொயர் plus big O of 1 by xன்னு நம்ம போட்டிருக்கோம் சரியா. இதெல்லாம் சேரும்போது big O ஆயிரும். big O of 1 by d இருந்துச்சுன்னா log xன்னு எழுதலாம். x into log x யாருக்குறேன் x அங்கே கிடக்கு log x எடுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரெண்டு big O சேரும்போது 3 divided by pi ஸ்கொயர் x ஸ்கொயர் ப்ளஸ் பிக் O of x into log xன்னு கிடைக்கும் சரியா. நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் பாயிண்ட்ஸ்ன்னு கொடுக்கும்போது பை ஆஃப் என்னன்னா 1 by n into summation n less than or equal to x into pi of n. அப்போ யாருக்குன்னா டிவைட் செய்துக்கணும். என்ன டிவைட் பண்ணால் n கேன்சல் ஆகிரும். 3n by pi ஸ்கொயர் இதெல்லாம் 1 மார்க்கில் வரக்கூடியது ஓகே. நெக்ஸ்ட்டு lattice பாயிண்ட் ஓகே. lattice பாயிண்ட்னு சொல்லும்போது the average of the lattice point is visible from the origin. ஆரிஜின்லேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும் lattice point ஓகே. ஸோ the asymptotic formula for the partial or sums of pi of n has an interesting application to the lattice point of visible from the point ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 lattice form 2 lattice point இருக்குது p and q. அது என்னது mutually visible if the line segments which join them contain no lattice point other than end point p and q. lattice point other than end point p and q. no lattice point. இப்போ ஒரு சம் கொடுத்துருக்காங்க பாரு. 2 lattice points இருக்குது. 2 lattice point a and b இருக்குதா. அந்த lattice point வந்து மியூச்சுவலி இம்பார்ட்டன்ட் சம்மாகும். மியூச்சுவலி விசிபிள் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா a மைனஸ் எம்மும் அண்டு b மைனஸ் என்னும் ரிலேட்டிவ்லி ப்ரைம்னு சொல்லியிருக்காங்க. அந்த lattice பாயிண்ட்டையும் மியூச்சுவலி விசிபிள்னால் பார்க்கக்கூடியது இஃப் அண்ட் ஒன்லி இஃப் a மைனஸ் எம்மும் b மைனஸ் என்னும் ஆர் ரிலேட்டிவ்லி ப்ரைம்னு சொல்லியிருக்காங்க. இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன் ஒன்றை வச்சுட்டு ஒன்றை ப்ரூஃப் பண்ணணும், செகண்டை வச்சுட்டு ரெண்டாவது ப்ரூஃப் பண்ணணும். சரி lattice பாயிண்ட் 4 என்னது எண்டு பாயிண்ட். The 2 lattice point a, b are visible, mutually visible if and only if a minus m, b minus n are mutually relatively prime ன்னு சொல்லியிருக்காங்க சரி. if and only case it is clear that a, b and m, n are mutually visible. if and only if பாரு a minus m b minus n வந்து visible from the origin இருக்குது. it is sufficient to prove that என்ன கொடுக்கணும்னா m, n is equal to 0. a, b is visible from the origin சொல்கிறோம் இல்லையா. let d is equal to a, b. இப்போ டியோட ப்ளேஸில் வந்து ரிலேட்டிவ் ப்ளேம்லாம் ஈக்குவல் டு 1ன்னு கொடுக்குறோம். கான்ட்ரடிக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கோம். a greater than d greater than 1 இருக்குது. then a is equal to d by a dash, b is equal to d by b dash. the lattice point a dash comma b dash is the line segment joining 0 0 to a b which is contradiction. prove that d is equal to 1. எனக்கு d வந்து 1 ஆகுது சரியா. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் a, b வச்சுட்டு a dash b dashன்னு சொல்ல போகிறோம். if the lattice point a dash b dash is the line segment joining 0 0 to a b, we have a dash equal to t into aன்னு கொடுக்குறோம் and b dash equal to t into t into bன்னு கொடுக்குறோம். இப்போ நம்ம வந்து ரேஷ்னல் நம்பர் t is equal to p by qன்னு சொல்லுவோம் இல்லையா.
இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர் பை எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆர் அண்ட் எஸ் ஆர் த பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். அப்போது எஸ் ஏ டேஷ் ஈக்குவல் டு ஏஆர், எஸ் பி டேஷ் ஈக்குவல் டு பிஆர்னு கொடுக்குறோம். சரியா? இப்போ எஸ் பை ஏஆர், எஸ் பை பிஆர், பட் எஸ் கம் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1, எஸ் பை ஏ எக்ஸ் பை பி இஸ் ஈக்குவல் டு 1. The contradicts the inequality 0 less than t less than 1. The lattice point a comma b is visible from the origin. So important question ஆகும். அடுத்தது n of r ன்னு சொல்கிறது வந்து the lattice point in this square matrix சொல்கிறது. n dash of rனா எத்தனை விசிபிள் ஆரிஜின்லேருந்து எத்தனை நீ பார்க்குற விசிபிள் ஃப்ரம் த ஆரிஜின். இதுக்கு கோஷியன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா n of r divides n dash of r divides n of r. Measure the fraction of the lattice point in the square which are visible from the origin. இது கொடுத்துருக்கு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. Set of lattice point visible from the origin has the density 6 by pi squareன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணி கொடுக்கணும். We shall prove that limit r tends to infinity n dash of r by n of r is equal to 6 by n square நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஹியர் எத்தனை விசிபிள் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8 lattice point nearest the origin all are visible from the origin. அதே போல் similarly by symmetry we have to see n dash of r is equal to 8 plus 8 times the number of visible from the region. இப்போ x, y அதை பார்க்கக்கூடிய மேட்ரிக்ஸ் நம்ம கவுண்ட் பண்ணிடுவோம். x, y from 2லேருந்து less than or equal to x less than r, 1 less than or equal to y less than or equal to s. இப்போ n dash of r equal to 8 plus 8 into summation 2 less than or equal to n less than or equal to 1 summation 1 less than or equal to m less than or less than n into 1 வரும். 1ன்னு சொல்லும்போது பை ஆஃப் n. n dash of rனா அந்த சம் பார்த்தோம் இல்லையா 24 by pi square நம்ம ப்ரூஃப் பண்ணி வச்சுருக்கோம். சரியா? இந்த 8 நம்ம காமனாக எடுத்துட்டு சமேஷன் ஆஃப் பை ஆஃப் ஆருக்கு நம்ம சொல்லி அங்கே கொடுத்துருக்கோம் 3 by pi square அப்படி தானே கொடுத்துருக்கோம். 3 by pi square ப்ளஸ் பிக் ஓ ஆஃப் எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். இங்கே வந்து ஆர்னு அதை ஃபார்முலா இங்கே ஆர்னு நம்ம யூஸ் பண்ணதுனால 24 pi square ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் பிக் ஓ ஆஃப் ஆர் இன்ட்டு லாக் ஆர் தான் தியரம் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் த lattice point in the square is n of r is equal to 2r plus 1 the whole square. 2r plus bq of 1 the whole square equal to a plus b the whole square formula நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். 4r square plus bq ஓலாம் எடுத்துகிட்டு ஒரு ஓவாக கொடுக்குறோம். ஓ ஆஃப் ஆர்னு கொடுக்குறோம். சரியா? நெக்ஸ்ட்டு அங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் n dash of ஆரும் இங்கே கண்டுபிடிச்சி n of ஆரும் நம்ம டிவைட் செய்கிறோம். 24 by pi square r square plus bq of r into log r divided by 4r square plus bq of r. நெக்ஸ்ட்டு பிளேஸில் இந்த r square காமனாக இருக்கனால அதை எடுத்துரும். நெக்ஸ்ட்டு ஆருக்கு டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு போடனால இந்த டேர்ம் வந்து 0 ஆயிடுது. இந்த டேர்ம் வந்து இருக்குல்ல இது வந்து நமக்கு இது 0 ஆகுது. நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 6 by pi squareனு நம்மளுக்கு கிடைக்குது. சரியா? அடுத்தது ஆவரேஜ் ஆர்டர் ஆஃப் த மியூ ஆஃப் என்னுக்கும் கேப் ஆஃப் என்னுக்கும் ஆவரேஜ் ஆர்டர்னு கொடுக்குறோம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 by x summation n less than or equal to x into mu of n equal to 0. mu of nக்கு 0 ஆகுது. அதே போல் கேப் ஆஃப் என்னுக்கு நம்மளுக்கு 1 ஆகுது. சம் லிமிட் x tends to infinity 1 by x summation n less than or equal to x into cap of n is equal to 1. Okay, ma, thank you.